ஷைத்தானின் தந்திரங்களிலிருந்து நாம் இதயத்தை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த ஒரு சுருக்கமான கண்ணோட்டம் இது. மாபெரும் இஸ்லாமிய அறிஞர் இப்னு அல் கையிம் அவர்களின் 700 வருட பழமையான படைப்பிலிருந்து ஷைத்தான் எப்படி ரொம்ப நுட்பமா மெல்ல மெல்ல நம்ம இதயத்தை ஆக்கிரமிக்கிறான் அப்படிங்கிற அதிர்ச்சியூட்டு உண்மையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதலாவதாக இதயத்தை 3 வகையா பிரிக்கலாம். ஆரோக்கியமான இதயம், இறந்த இதயம், அப்புறம் நோயுற்ற இதயம். நம்மில் பலருக்கும் இருக்கிறது அல்லாஹ் மேல உள்ள அன்புக்கும் இந்த உலக ஆசைகளுக்கும் நடுவுல தத்தளிக்கிட்டு இருக்கிற அந்த நோயுற்ற இதயம் தாங்க. ஷைத்தான் எடுத்த உடனே நம்மள பெரிய பாவங்களை செய்ய வைக்கிறது இல்ல. அப்போ எப்படித்தான் நம்மள வீழ்த்துறான்? அவனோட தாக்குதல் ரொம்பவே தந்திரமானது, ரொம்ப படிப்படியானது. நபிகளாரின் ஹதீஸ் சொல்ற மாதிரி ஒரு பாய முடைவது போல குச்சி குச்சியாக ஆசைகள் நம்ம இதயத்தின் முன் வைக்கப்படுது. சின்ன சின்ன பாவங்களை நாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு அதை சகிச்சுக்க ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நமக்கு வரப்போற உண்மையான பேராபத்து. இறுதியாக இப்படி தொடர்ந்து பாவங்களை செய்யும் போது நம்ம இதயம் தலைகீழாக கவிழ்த்து வைக்கப்பட்டு ஒரு குடுவைய போல மாறிடுது. யோசிச்சு பாருங்க, ஒரு தலைகீழான பாத்திரத்துல எப்படி தண்ணி நிரப்ப முடியாதோ அதே மாதிரிதான் இந்த இதயத்திலும் சத்தியம் தங்காது. அதோட ஆன்மீக நோய் எதிர்ப்பு சக்தி முழுசா அழிஞ்சு அது நல்லதையும் உணரவும் செய்யாது, தீமையை எதிர்க்கவும் செய்யாது. இப்போ உங்களை நீங்களே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கோங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை அதிர வச்ச எந்த விஷயங்களை இன்னைக்கு நீங்க ரொம்ப சாதாரணமா ஏத்துக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த ஒற்றை கேள்வி உங்க இதயம் எந்த அளவுக்கு தடமாறி இருக்குங்கிற உண்மையை உங்களுக்கு உணர்த்திடும்.